வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான நாள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்காகவே உருவாக்கப்பட்ட நாள் என்று கூட தோன்றுகிறது. 2021 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை ஒரு முக்கியமான கருப்பொருளுக்காக அர்ப்பணித்து அதற்குரிய தினமாக இந்த நாளை அறிவுறுத்தி இருக்கிறது. அது என்னவென்றால் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச்சஸ், அதாவது வெறுப்பு பேச்சுகளை எதிர்கொள்வதற்கான ஒரு நாள் என்று இந்த நாளை அறிவித்திருக்கிறது. இன்றைய உலகில் இது மிக மிக முக்கியமான ஒரு பிரகடனம் என்று நான் நினைக்கிறேன். உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய அல்லது பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நாள் வெறுப்பு பேச்சுகளை எதிர்கொள்வது என்பது. ஹேட் ஸ்பீச்சஸ், வெறுப்பு பேச்சு என்றால் என்ன? இதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அதாவது வெறுப்பு பேச்சு என்பது ஒருவருடைய மொழி, இனம், பாலினம், உடல் சார்ந்த இயலாமைகள், மனநலப் பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களை வைத்து, தேசியம் போன்றவற்றை வைத்து ஒருவரை இழிவுபடுத்துவது, ஒருவரை கொச்சைப்படுத்துவது, இதுதான் வெறுப்பு பேச்சு என்று அழைக்கப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது மிக கடுமையானவை. பல சமயங்களில் சிலர் பரப்புகிற வெறுப்பு பேச்சுகள் என்பது மிகப்பெரிய சாதி, மத, சமூக மோதல்களுக்கு இட்டு சென்றிருக்கின்றன. கலவரங்கள் உருவாகி இருக்கின்றன, உயிர்ப்பலிகள் நிகழ்ந்து இருக்கின்றன என்பதை நீங்களும் நன்கு அறிவீர்கள். அத்தகைய ஒரு தீய விளைவுகளை கொண்ட இந்த வெறுப்பு பேச்சு சமூக மோதல்களை மட்டுமல்ல, சில சமயங்களில் தனி மனிதர்களை ஆழமாக காயப்படுத்துகிறது. அவர்களை ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான அழுத்தங்களுக்கு ஆட்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை ஒரு தீவிரமான மன அழுத்தங்களுக்கு இட்டு சென்று தற்கொலைக்கு தூண்டுகிற அளவிற்கு கூட இந்த வெறுப்பு பேச்சுகள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வெறுப்பு பேச்சுகள் பல வகைகளில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக சமூக வலைத்தளங்களின் வழியாக இந்த வெறுப்பு பேச்சுகள் தீவிரமாக பரப்பப்படுகின்றன. அதாவது ஒரு நபருக்கு எதிராகவோ ஒரு சமூக பிரிவுக்கு எதிராகவோ ட்ரால் செய்வது, பெண்களை இழிவுபடுத்துவது, அதே போல் சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் செய்வது, போலியான வதந்திகளை பரப்பி சமூக மோதல்களை உருவாக்குவது, இது எல்லாமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இது மிக முக்கியமான பிரச்சனை. இதில் இணையம் வழியாக பரப்பப்படுகிற வெறுப்பு பேச்சுகளை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றன. இணையங்களை கண்காணித்து வெறுப்பு பேச்சுகளை பரப்புவர்களுடைய அந்த பக்கங்களை முடக்குவதும் மிக அவசியமாக இருக்கிறது. இன்னொரு ஏனென்றால் அவர்கள் ஒரு ஐடியில் அவர்களை பிளாக் செய்தால் பல்வேறு போலி ஐடிகளில் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் வெறுப்பு பேச்சுகளை நாம் வாட்ஸ்அப்பிலோ வேறு விதங்களிலோ பரப்பாமல் இருப்பது, அதை ஃபார்வர்ட் செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம். இந்த தினத்தில் வெறுப்பு பேச்சு என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சமூகத்தின் பல்வேறு மட்டங்களிலும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக இளைஞர்களிடம், மாணவர்களிடம் இதை நாம் எடுத்து செல்வது மிக 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 முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் வெறுப்பு பேச்சுகள் என்பவை சமூகத்தின் மிகப்பெரிய பிளவுகளுக்கு இட்டு செல்வது மட்டுமல்ல, அவை சரி செய்ய முடியாத பல குற்றங்களுக்கும் அழைத்து சென்றுவிடும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதிபட கூற விரும்புகிறேன். வெறுப்பு பேச்சுகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். வெறுப்பு பேச்சுகளை பரப்புகிறவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவற்றினுடைய விபரீதம் தெரியாமல் பரப்புகிறவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை இந்த தினத்தில் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் தொடங்கி உலகம் முழுவதும் மக்களையெல்லாம் அச்சுறுத்திய நோய் ஒன்று சென்ற நூற்றாண்டு வரையில் இருந்தது. இன்றைக்கும் கரோனா என்கிற ஒரு நோய் எப்படி பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கிற்று என்று நாம் பார்த்தோம். நான் குறிப்பிடுகிற இந்த நோய்க்கு பெரிய அம்மை என்று பெயர். இந்த பெரிய அம்மை என்பது கொரோனாவை போல எப்படி வருகிறது என்று தெரியாமல் அல்ல, உடல் முழுவதும் பெரிய பெரிய கொப்புளங்களை உருவாக்கி பிழைக்கிறவர்கள் ஒரு பகுதியினர் தான், அவர்களுக்கும் காலம் முழுவதும் முகத்தில் பெரிய வடுக்கள் இருப்பது போன்ற ஒன்றை மீதம் வைத்துவிட்டுத்தான் அந்த நோய் போனது. எப்போது வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டின் கடைசி வரையிலே அந்த நோய் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தது. அதற்கான மருந்தை 1802 தடுப்பூசியை
ஒருவர் கண்டுபிடித்தார். அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர். அவருடைய பெயர் எட்வர்ட் ஜென்னர் என்பது. 1700களிலேயே இந்த பெரியம்மையை தடுப்பதற்கான முயற்சிகள் நடந்தன, ஆய்வுகள் நடந்தன. ஆனாலும் எந்த மருந்துக்கும் எந்த தடுப்பூசிக்கும் அது கட்டுப்படவில்லை. இறுதியாக எட்வர்ட் ஜென்னர் 1802இல் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்தார். அது ஓரளவுக்கு வேலை செய்கிறது, சரிதான் என்று உலக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் கூட உடனடியாக அது பெரியம்மையை தடுத்து விடவில்லை, அல்லது அந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான மனநிலையை உலகத்தின் பல நாடுகளின் மக்கள் பெறவில்லை. என் போன்றவர்களுக்கே நினைவிருக்கிறது, சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் அம்மையை ஊசி போடுவதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் தப்பித்து ஓடியிருக்கிற அந்த நாள்கள் என் நினைவிலே இருக்கின்றன. அம்மை என்பது எவ்வளவு கொடுமையான நோய் என்பதை அறியாமல் இந்த ஊசியின் வலிக்கு பயந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தப்பி ஓடிய நாள்கள் அவை. பிறகு தொடர்ச்சியான ஆய்வுகள் நடைபெற்றன. எட்வர்ட் ஜென்னர் தான் முதலாக என்று சொல்ல முடியாது, அவருக்கு முன்பே கூட பெஞ்சமின் ஜென்சி போன்றவர்களெல்லாம் அதில் ஆய்வு செய்தார்கள். இருந்தாலும் ஒரு இடத்திற்கு வந்து அந்த தடுப்பூசியை வடிவமைத்து கொடுத்தவர் எட்வர்ட் ஜென்னர். பின்னால் பல விஞ்ஞானிகள் மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து இறுதியாக அது உலகத்தை விட்டு போய்விட்டது. அந்த நோய் என்பது எப்போது அறிவிக்கப்பட்டது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கட்டத்தில் போயிற்று. 1972லேயே அமெரிக்கா அறிவித்து விட்டது, இனிமேல் தடுப்பூசி போட வேண்டிய தேவையில்லை, அமெரிக்காவில் பெரிய அம்மை இல்லை. பெரியம்மைக்கு ஆங்கிலத்திலே அவர்கள் ஸ்மால் பாக்ஸ் என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்தியாவிலே அதற்கு பிறகும் 7-8 ஆண்டுகள் இருந்தது. 1979 டிசம்பர் 15ஆம் நாள் தான் இந்திய அரசு அறிவித்தது, இந்தியாவில் இனிமேல் பெரியம்மை என்கிற நோய் இல்லை. இதனை WHO என்கிற உலக சுகாதார மையமும் பிறகு உறுதி செய்தது. உலகம் முழுவதும் பெரியம்மை போய்விட்டது என்று. இதனை கண்டுபிடிப்பது என்பது, இதற்காகவே தன் வாழ்நாள் முழுமையையும் அர்ப்பணித்து கொள்வதென்பது ஒரு பெரிய செயல். அப்படிப்பட்ட செயலை செய்தவர் எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னரை இந்த உலகம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இல்லையானால் நம் மக்கள் தொகையில் பலரை நாம் தொடர்ந்து இழந்திருப்போம் என்பதை தாண்டி அவர்கள் சிறு வயதிலேயே, பெரும்பாலும் அந்த சிறு பிள்ளை வயதில் நடந்த மரணங்கள் தான் அப்போது அதிகம். எல்லா குழந்தைகளுக்கும் பல நோய்கள் இருந்தன. நான் அறிந்த வரையில் டிப்தீரியா என்ற ஒரு நோய் தொண்டை கட்டும், அவ்வளவுதான். குழந்தைகள் அழுகிற போது அழுகை ஒலி வெளியில் கேட்காது. ஏதோ குழந்தைக்கு தொண்டை கட்டி இருக்கிறதோ என்று மருத்துவரிடத்தில் போய் பார்த்தால் 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் பெரிய மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லையானால் ஆபத்தென்பார்கள், இல்லையானால் குழந்தை இறந்து போய்விடும். அப்படியெல்லாம் நோய்கள் இருந்தன. அறிவியல் ஆய்வுகள் இவைதான் இந்த உலகத்தை மாற்றி இருக்கின்றன. இந்த மருத்துவ நவீன அறிவியல் தான் இன்றைக்கும் பலருடைய வாழ்நாளை கூட்டியிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் எட்வர்ட் ஜென்னர் போன்றவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம்,
அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது வந்து பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்று தான், இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் வந்து டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம வந்து எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம வந்து குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே வந்து ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது.
திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.